Constitution of India, Unit 1, Standard 12, Political Science. Formulation அப்படிங்கிற பேரா பார்க்கலாம். Formulation refers to how an Indian constitution comes into being. ஒரு கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, அது எப்படி வந்துச்சு, நடைமுறைக்கு வந்தது அப்படின்றத சொல்கிறது தான் ஃபார்முலேஷன். ஹூ கிராஃப்டட் இட் அண்ட் தேர் அத்தாரிட்டி, அதை யார் வந்து வடிவமைச்சாங்க, அதோடைய அத்தாரிட்டி யார், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில் சொல்லணும்னா அதுதான் வந்து ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The Constitution of India has the legitimacy since it has been drafted by the Constituent Assembly consisting of people's representative. நம்ம எப்போ கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணி அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து டிராஃப்ட் பண்ணுச்சு இல்லையா, ஸோ அப்போலேருந்தே வந்து சட்டப்பூர்வமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. Constitution of India reflected the consensus of most of the sections of people in India during independence. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட மக்களுடைய செக்ஷன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் மக்கள் இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம அடைஞ்ச அந்த காலத்தில். There are instances where some countries have subjected their constitution to the full-fledged referendum. இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ். சில கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கும் போது ஃபுல்-ஃப்ளெட்ஜ் ரெஃபரண்டம் இருந்தது. அதாவது மக்களால் அதை வந்து ஏற்று கொள்ளப்பட்டது, மக்களுக்கு அது வந்து என்னன்றதை சொல்லி அதை அவங்க ஏற்றுக்க வச்சாங்க சில கண்ட்ரிஸுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. ரெஃபரண்டம் is a method of referring a question or set of questions to the electorate directly rather than allowing them to be settled by the people's representatives in the legislature. ஸோ ரெஃபரண்டம் அப்படின்னா என்னென்னா, நம்ம எழுதப்படக்கூடிய அந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் அதுக்கு வந்து டைரெக்டாக கொஷின் பண்ணுறது, யாரை எலக்ட்ரோட்டியே அந்த உருவாக்கினவங்களே டைரெக்டாக வந்து நம்ம கொஷின் பண்ணுறது. அது இல்லாமல் மக்களே வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் அதை செட்டில் பண்ணுற மாதிரி இல்லாமல் மக்களே டைரெக்டாக அதை பற்றி கொஷின் கேட்குறது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை தான் வந்து ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். வாக்கெடுப்பு மூலமாக நடத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். The referendum is also often used to determine issues of morality which divided a coalition government of many parties and to settle local matters which it is thought are best left to individuals to decide. ஸோ ரெஃபரண்டம் என்னாச்சுன்னா நிறைய இஷ்யூஸ் உருவாக்குச்சு இல்லையா, மாரல் வேல்யூஸில் நிறைய இஷ்யூஸ் உருவாக்கும் போது அதனால் நிறைய கொலிஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து உருவாச்சு. கொலிஷன்ஸ் கவர்மெண்ட்னா சில பார்ட்டிஸ் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரியான கொலிஷன்ஸ் கவர்மெண்ட் எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த ரெஃபரண்டம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் லோக்கல் மேட்டர்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ரெஃபரண்டர் மூலிமா, அதாவது கொஸ்டின் பண்ணுறது மூலிமா அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. ஒருத்தருடைய முடிவிலேயே விடாமல் நிறைய பேர் அதுக்கு சஜஷன்ஸ் சொல்லி நிறைய பேர் அதுக்கு வாக்கெடுப்பு எடுக்க வச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த ரெஃபரண்டம் அப்படிங்கிற முறை வந்து யூஸ் ஆகுது. ரெஃபரண்டம் இஸ் சீன் ஆஸ் conferring legitimacy and popular approval of an individual and sanctions absolute authority. ஸோ இந்த ரெஃபரண்டம் அப்படின்றது என்னென்னா லெஜிட்டிமசி கொண்டு வருது, அதாவது சட்டப்பூர்வமாக இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும், சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை கொண்டு வராங்க. அண்ட் இதை வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, பாப்புலர் அப்ரூவல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒருத்தருடைய கருத்து மட்டுமே இல்லாமல் பலருடைய கருத்துக்களை வச்சு செய்கிறதுனால இந்த ரெஃபரண்டம் அப்படின்றத வந்து ஒரு சட்டப்பூர்வமான எல்லாராலையும் ஏற்றுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. Neither Indian Constitution nor the amendments made later were subjected to a referendum. இங்கே ரெஃபரண்டம்ன்றது நம்ம என்னன்னு படித்தோம், அதை பற்றின கொஷின்ஸ் கேட்குறது, அதுக்கு ரைட் ராங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து அதுக்கு ஒரு டெசிஷன் சொல்கிறது, அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறது, அதுதான் வந்து ரெஃபரண்டம் சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையோ இல்லை அமெண்ட்மெண்ட்ஸ்னால் எக்ஸ்ட்ராவாக சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து அதுதான் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸையோ இல்லை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து அந்த சமயத்தில் நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்கும் போது ரெஃபரண்டம் வந்து அதிகமாக செய்யப்படலை. இது ஒரு நமக்கு இந்தியன் டெமோக்ரஸிக்கு உண்டான ஒரு செட்பேக், இது நமக்கு ஒரு தோய்வு நிலையை வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த டைமில் இருந்த கண்டிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. அதனால் ரெஃபரண்டம்க்கு வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸையே கொண்டு போகலை. இன் திஸ் ரிகார்ட் இட் மே பி யூஸ்ஃபுல் டு ஸ்டடி த ஒர்க்கிங் ஆஃப் ரெஃபரண்டம் இன் ஸ்விட்சர்லாண்ட். இப்போ இது ரெஃபரண்டமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்விட்சர்லாண்டுடைய ரெஃபரண்டம் பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். Provisions of a constitution.
An ideal constitution should accommodate the aspirations of all sections of people in the society. ஒரு சரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன் ஆஃப் மக்களுக்குமே எல்லாருக்குமே ஏற்ற வகையில் வந்து இருக்கக்கூடியது தான் ஒரு ஐடலான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆர் டிஸ்கிரிமினேட்டிவ் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், caste and language may not get overwhelmed accepted from everyone in the நேஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் ஒருவேளை ரிலீஜியனை வச்சோ இல்லை கேஸ்ட்டை வச்சோ இல்லை லாங்குவேஜை வச்சோ பிரிவினைகள் இருக்குது. ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு சட்டம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கான்ஸ்டியூஷனாக தான் இருக்கும். தி ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் வுட் ரிலீவ் த நேச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம், பொதுவாக அரசியலமைப்பு சட்டத்துடைய நேச்சர் என்னன்றத அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் லாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தன்மை என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். Any constitution could be successful only when it preserves the freedom and equality of all its citizens. ஸோ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா ஆகும் எப்போ அப்படின்னா, எப்போ அந்த ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஃப்ரீடமும் ஈக்குவாலிட்டியும் கொடுக்குறாங்க, சுதந்திரமும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸும் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் கிடைக்குதோ அந்த கான்ஸ்டிடியூஷன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கான்ஸ்டிடியூஷனாக வலம் வருது. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக பார்க்கலாம். நேஷனலிசம் டியூரிங் தி கலோனியல் பீரியட் strived not only for political independence but also for terrestrial integration, constitutionalism and democratization. ஸோ நேஷ்னலிசம் அப்படின்னும் போது நம்ம அந்த கொலோனியல் பீரியட் அப்படின்றது ஆக்கிரமிப்புகள் எல்லாம் வந்துச்சு இல்லையா, வேறு நாட்டில் வந்த நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் பொலிட்டிக்கலாக மட்டும் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த டெரிட்டோரியல் அப்படின்போது நம்மளுடைய அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் அதோடைய இன்டகிரேஷன்ஸ் ஒருங்கிணைந்த ஒரு இதுவும் தேவைப்பட்டுச்சு. அண்ட் நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவைப்பட்டது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெமோக்ரட்டைசேஷன் அப்படின்னும் போது மக்களுக்காக நடத்துகிற ஆட்சியும் தேவைப்பட்டது அப்படிங்கிற விஷயமாவும் நேஷனலிசம் இதனால நமக்கு போயிட்டு இருந்தது. இந்தியா இஸ் அ கல்ச்சுரலி டைவர்ஸ் கண்ட்ரி yet united as a political state. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்ச்சுரலாக பார்த்தா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு, ஆடைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஸான கண்ட்ரி நம்மளுது. வெவ்வேறு பல வகையாக நமக்கு இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸில் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோம். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ் வைஸ் நம்ம யுனைட்டடாக தான் இருக்கோம். இந்தியன்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் ஈச் அதர் இன் மெனி வேஸ் அண்ட் தே ஆர் கோஆப்ரேட் இன் மெனி வேஸ். ஸோ இந்தியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெவ்வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேஷனாகவும் நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. There is a felt need to have specific agreed basic rules and regulations which could facilitate the people of this country to live together. ஸோ இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான பழக்க வழக்கங்கள், உணவு எல்லாமே பல வகையான டிஃப்ரென்ஸ் இருக்கிற நம்ம இந்திய மக்களுக்கு கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒருங்கிணைறதுக்கு சில பேசிக்கான ரூல்ஸ் தேவைப்பட்டுச்சு. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக. த ஆப்சன்ஸ் ஆஃப் தி பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் may imperil the very statehood of India and also made the people feel insecure. The central legislative body was converted into a constituent assembly, that is a constitution making body. ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கக்கூடிய தருணத்துலலாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருந்தது. அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாற்றினாங்க. அது எதுக்காக அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்காக நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்றத்துக்காகவே இந்த இது வந்து ஃபார்ம் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. த ப்ரொபோஸ்டு கான்ஸ்டிடியூஷன் வாஸ் மென்ட் டு பைண்ட் டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சொசைட்டி இன்டு ஒன் ஸ்டேட். ஸோ இந்த புதுசாக எழுதக்கூடிய நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எதெல்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னா வெவ்வேறு கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியை வந்து ஒரே மாதிரியாக கொண்டு வரதுக்கு உண்டான விஷயங்கள் அது தேவைப்பட்டுச்சு. ஃபெசிலிட்டேட்டிங் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் த ஃபெடரல் நேரோ. அது மட்டும் இல்லாமல்
எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும், கோஆர்டினேஷனோட வந்து வழி நடத்திட்டு போகணும். அந்த சென்ட்ரல் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்குன்னு பேசிக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்னும் போது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரும், ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம மக்களுக்கு வரும். கொலோனியல் ரூல் வாஸ் பேஸ்ட் ஆன் சார்ட்டர்ஸ், கவுன்சில்ஸ் ஆக்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ். ஸோ கொலோனியல் ரூல் இருக்கும்போது நம்மளை மற்ற கண்ட்ரீஸுடைய மக்கள் வந்து ஆட்சி செய்யும் போது எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளை ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா, சார்ட்டர்ஸ் இருந்தது, கவுன்சில்ஸ் ஆக்ட் இருந்தது, அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் வந்து இருந்தது. அதன்படி தான் வந்து நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி நியூலி எமர்ஜிங் இந்தியன் நேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் அ டெஃபினட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம பொலிட்டிக்கலி நம்ம இண்டிபெண்ட் ஆகிட்டோம். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து பார்த்துக்கிறதுக்காக நமக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் தேவைப்பட்டது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் தேவைப்பட்டது இல்லையா? அப்போது அந்த இந்தியன் நேஷனை புதுசாக உருவாகின, அதான் எமர்ஜிங் இந்தியன் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக உண்டாக்கின நம்மளுடைய இந்திய நேஷனுக்கு டெஃபினட்டான ஒரு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது. இங்கே கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது என்னென்னா, யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் என்னென்ன பண்ணணும், இப்போ நம்ம தண்டனைகள் எப்படி கொடுக்குறோம், அது எல்லாமே A to Z நம்மளுடைய கண்ட்ரி எப்படி இயங்கணும் அப்படின்றதுக்குண்டான புக் தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நமக்கு தேவைப்பட்டது. The most critical function of the Constitution is to provide a set of basic rules that allow for the coordination amongst member of the state. ஸோ முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இந்த கான்ஸ்டியூஷனுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, செட்டாக ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸ் தேவைப்பட்டது. எதுக்காக அப்படின்னா, இந்த மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, எல்லா ஸ்டேட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து தேவைப்பட்டது. அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு இருந்தது. 5th லைன்லேருந்து கவனிக்கலாம். A constitution is a body of necessary codes according to which a state is constituted and governed. Constitution அப்படின்னா என்னன்னா, அது ஒரு கோட்ஸ், அதாவது ரூல்ஸ் மாதிரி. அதன்படி தான் வந்து ஸ்டேட் வந்து வழி நடத்தணும், அதன்படி தான் வந்து ஸ்டேட் இயங்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி செய்யப்படணும் அப்படின்றது தான் இந்த கான்ஸ்டியூஷனுடைய மெயின் பர்பஸ். த கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபைஸ் த நெசசரி அலோகேஷன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் த வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன பவர், இப்போ பிஎம்னா பிஎம்முடைய பவர்ஸ் என்ன, சிஎம்னா சிஎம்முடைய பவர்ஸ் என்ன, ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அவருடைய பவர் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டுக்கும் வந்து அதோடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டியதும் கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. இந்தியன் டைவர்சிட்டிஸ் நெசசிட்டேட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் ஃபேவர்ட் அ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டைவர்சிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்காகவும், அந்த டெமோக்ராட்டிக்னும் போது மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஃப்ரீடம் ஆன ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கணும், மக்களை வந்து ஒடுக்கக்கூடாது, மக்களை ரொம்ப ஃப்ரீயாக அவங்களுடைய இது வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் இருந்தது. Accordingly, the Parliament in India decides the laws அண்ட் பாலிசிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் படி, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்லிமெண்ட் தான் வந்து லாஸு பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணக்கூடிய டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. Constitution empowers the government to fulfill the aspirations of the society and create conditions for a just society. ஸோ கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும், சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு கண்டிஷன் உருவாக்குறதுக்கும் கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது. The part 4 of the Indian Constitution has provisions for the government to make laws to address many problems prevalent in the Indian society. இந்தியன் சொசைட்டியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும், அதுக்குண்டான லாஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4 சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து லாஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணணும்னு படித்தோம் இல்லைங்களா, அதுக்குண்டான அந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எங்கே இருக்குன்னா பார்ட் 4 இருக்குது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். The Constitution expresses the fundamental identity of the people in the country. நம்ம இந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றதுக்கு
நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான். People in the community may have many similar ethics identities that exist before the enactment of the constitution. Constitution frame பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கம்யூனிட்டி மக்கள் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வில்லேஜ்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே அந்த கம்யூனிட்டிஸ்குள்ளே வந்து அது இருந்தது. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வரத்துக்கு முன்னாடி the people of the country will have a political identity after the promulgation of the structure by accepting the fundamental laws of the state put forward by the constitution. So constitution அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கினதுக்கு அப்புறம் the whole India எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த தனிப்பட்ட முறையில் அங்கங்கே சின்ன சின்னதாக ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தது எல்லாமே வந்து இப்போது இல்லை. கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லை. The individual's objectives, aspirations and freedom should compile with the constitution regulations of the country. ஸோ நம்மளுடைய இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ஒவ்வொரு மனிதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் தேவைகள் அவனுக்கு வாழ்வாதாரங்களுக்கு என்ன தேவை, அவங்க ஃப்ரீடமாக எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கு. The constitution puts forth specific fundamental laws which cannot be violated by its citizens. அதே மாதிரி இப்போ ஒரு சிட்டிசனாக இருந்தால் நமக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம இது இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஸ் ஒரு வேளை தப்பு செஞ்சால் ஒரு சில லாஸை வந்து வயலேட் பண்ணால் அதை மீறி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற லாஸும் கூட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு உண்டான சட்டங்களும் இருக்குது. அந்த ஃப்ரீடம் மற்றவங்களோட வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தான் அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்குது, அதுக்குண்டான தண்டனைகள் இருக்குது அப்படின்றதும் கான்ஸ்டிடியூஷனில் தான் சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ ப்ரொஜெக்ட்ஸ் செர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி. நம்ம நாட்டில் வாழக்கூடிய நம்ம மக்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. எதெல்லாம் நமக்கு உரிமைகள், என்னெல்லாம் நம்ம செய்யலாம் நமக்கு அப்படின்றத ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கண்ட்ரி டிஃபைன்ஸ் ஹூ ஆர் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் தி நேஷன். யாரெல்லாம் வந்து ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டெஃபினேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ செட்ஸ் தி ஃப்ரேம் ஒர்க் that illustrates the relationship between the states or part of the country with each other and even with the central government. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எப்படி என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லை ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. Most of the constitutions in the world are written documents that comprise many articles and schedules. நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடியூஷன்ஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நிறைய ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸும் ஷெடியூல்ஸும் வந்து இருக்குது. There are still a few constitutions like that of the United Kingdom which do not have one single document which could be called as a distinct கான்ஸ்டிடியூஷன். ஸோ யுனைடெட் கிங்டமுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டமுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் கிடையாது, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு அதுக்கு சிங்கிள் இப்போ நம்மளோடதுன்னா சிங்கிள் டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷன், அது ஒன்று தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் யுனைடெட் கிங்டமில் அப்படி இல்லை, சிங்கிள் டாக்குமெண்ட் கிடையாது. அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டின்க்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த யுனைடெட் கிங்டம் instead has a series of customs, conventions and historical precedents which are collectively referred to as the constitutional components. ஸோ யுனைடெட் கிங்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரே ஒரு டாக்குமெண்ட்டாக இல்லாமல் நிறைய இருக்குதுன்னு சொன்னாலே அதில் கஸ்டம்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது, கன்வென்ஷன்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸ்ன்னு தனியாக இருக்குது. அது மாதிரி நிறைய அவங்க டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பேர் சொல்கிறாங்க. செக்யூலரிசம் இன் இந்தியா. செக்யூலரிசம் அப்படின்றது எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்றது தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் செக்யூலரிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த 42nd அமெண்ட்மெண்ட், இங்கே அமெண்ட்மெண்ட்ன்றது மாற்றங்கள், சேஞ்சஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்பட்ட சேஞ்சஸ் தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோம். த 42nd அமெண்ட்மெண்ட் enlarged the preamble of the Indian Constitution from sovereign democratic republic to sovereign socialist secular democratic republic.
ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 42வது முறை மாற்றங்கள் கொண்டு வரும்போது ப்ரியாம்பலில் சேஞ்ச் பண்ணாங்க. ப்ரியாம்பல் அப்படின்றது என்னென்னா நம்மளோட அந்த கான்ஸ்டிடியூஷனோட ஃபஸ்ட் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்னென்ன லெசன்ஸ் புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபஸ்ட் பேஜ் வந்து ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது என்னன்றதை சொல்கிறது, அதுதான் ப்ரியாம்பல் சொல்கிறோம். ஸோ ப்ரியாம்பலில் ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா சோவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு இருந்தது. அது 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னவா மாறுச்சுன்னா சோவர்ஜின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாற்றினாங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ சேஞ்ச் த வேர்ட்ஸ் யூனிட்டி ஆஃப் தி நேஷன் டு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். அது மட்டும் இல்லாமல் யூனிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை யூனிட்டி அண்ட் இன்டெகிரேஷன்ன்றது ஒருங்கிணைத்தல், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், எல்லாரையும் ஒன்றா சேர்த்தே ஒரு நேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி enacted the 42nd amendment in 1976 during the national emergency. நேஷனல் எமர்ஜென்சி ஏற்பட்டது 1976ல். அப்போ தான் வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி இதை சேஞ்சஸை கொண்டு வராங்க. A well draft constitution does not concentrate all powers in a single person or a single institution as it may lead to abuse of powers by few or one institution. ஸோ ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன். இங்கே கான்ஸ்டிடியூஷன்ன்றது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறோம். ஸோ இது எல்லா பவருமே ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்காது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூட், ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் செக்டார் மட்டுமே வந்து எல்லா பவர்ஸையும் வந்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுதான் அந்த ஆல் பவர்ஸ் இன் அ சிங்கிள் பர்சன் இல்லைன்னா சிங்கிள் இன்ஸ்டிடியூட். ஏன்னா ஒருவேளை ஒரு பர்சன்கிட்டயே பவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்கிட்டயே பவர் எல்லாமே இருக்குன்னா அவங்க அதை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து தவறான முறையில் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஒன் மெத்தட் that may be incorporated to address this issue is to divide powers among different organs in the balanced way. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஒருத்தர்கிட்டயே பவர் இருக்கக்கூடாது. அப்போ பவர்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரித்தாங்க. மற்ற எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஸை வந்து பிரித்தாங்க. பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர், மினிஸ்டர்ஸ்க்கு என்ன பவர், அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உண்டான பவர்ஸை வந்து பிரித்தாங்க. தனித்தனியாக பிரித்து ஒருத்தர் சார்ந்துதான் ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க டைம்ஸ். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வைவ் பண்ணணும், ரொம்ப காலத்துக்கு இதை வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வராங்க. ஸோ பல வருஷம் ஆயும் கூட இன்னமும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பின்பற்றிட்டு தான் இருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுடைய கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அதை ஃபார்ம் பண்ணாங்க. த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செப்பரேட்ஸ் தி பவர் ஹாரிசான்டலி அமாங்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் தி லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பவர்ஸை வந்து ஹாரிசான்டலாக பிரிச்சாங்க. அதாவது மேலேருந்து கீழ் லைன் போட்டால் வெர்டிக்கல் சொல்கிறோம், லெஃப்ட்லேருந்து லைன் ரைட் சைட் போட்டால் அது ஹாரிசான்டல் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஸ் மாதிரி பிரித்தாங்க. 3 லெவலில் இருக்குது அந்த பவர்ஸு. ஒன்று லெஜிஸ்லேச்சர், நம்மளுடைய சட்டமன்றம், பார்லிமெண்ட், அதெல்லாம் லெஜிஸ்லேச்சர் அரசியல் சார்ந்தது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது பிரசிடென்ட், கவர்னர், அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷியரி அப்படின்றது கோர்ட்டு, ஜட்ஜஸ், லாயர்ஸ், அதெல்லாம் வந்து ஜுடிஷியரி. ஸோ இவங்க 3 பேருக்கும் அந்த பவர்ஸ் வந்து ஈக்குவலைஸ்டாக வந்து இருந்தது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் டூ ரிஜிட், நாட் டூ ஃப்ளெக்சிபிள், which is evident from the restrictions and flexibility in the name of the basic structure of the constitution and amending ப்ரொவிஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரிஜிட்டும் கிடையாது. ரிஜிட்னா ரொம்ப மாற்றவே முடியாது அப்படிங்கிற ரொம்ப இதுவும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கான்ஸ்டியூஷனும் நம்மளது கிடையாது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. வெல் டிராஃப்டட் ஒரு லாவை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு லாவை சேஞ்ச் பண்ணணும், ஒன்று புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தராலேயோ ஒரு இதனாலேயோ அது செய்ய முடியாது. அதனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. A well-drafted constitution will maintain the core values and will also adapt itself to changing environment.
ஸோ நல்லா எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணோன்னா அதில் முக்கியமான வேல்யூஸ் வந்து அதில் மெயின்டைன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் நம்மளை சுற்றி என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான அடாப்டேஷன் வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அடாப்ட் பண்ணிக்கும் மாற்றிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அதுதான் நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேலன்ஸ் தி பாசிபிலிட்டி டு நாட் ஒன்லி சேஞ்ச் த ப்ரொவிஷன்ஸ் பட் ஆல்சோ லிமிட்ஸ் ஆன் சச் சேஞ்சஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான லிமிடேஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் என்ஷூர்ட் தட் இட் வுட் சர்வைவ் டியூரிங் த டெஸ்ட் கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட் அசம்பிளி. 284 members were present on 26 November 1949. ஸோ நவம்பர் 26, 1949ல் 284 members வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. அண்ட் அப்பண்டட் தேர் சிக்னேச்சர் டு த கான்ஸ்டியூஷன் ஹஸ் ஃபைனலி பாஸ்ட். த கான்ஸ்டியூஷன் ஃபைனலி பாஸ் பண்ணப்போ மொத்தம் அதில் 284 பேர் 284 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 284 மெம்பர்ஸ் அதில் சைன் பண்ணி அதை பாஸ் பண்ணினாங்க. இப்போ அப்படின்னா 26 November 1949. The first meeting of the Constituent Assembly took place in Constitution Hall, New Delhi on Monday, the 9th December 1946 at 11 o'clock. ஸோ எக்ஸாக்டாக எப்போ நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து நியூ டெல்லியில் அன்னைக்கு வந்து மண்டேவாக இருந்தது. டேட் வந்து December 9, 1946. எக்ஸாக்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 11 o'clock. The title of the first debate was முதல்ல டிபேட் பண்ணுறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனை எழுதிட்டு அதை அப்படியே ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் அந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது இது ரைட், இது ராங், இது வேண்டாம், இது வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் டே மீட்டிங் நடந்தது இல்லைங்களா, ஃபஸ்ட் மீட்டிங் நடந்தது இல்லையா, அன்னைக்கு எந்த டைட்டிலை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் டெம்பரவரி சேர்மன் அப்படிங்கிற டைட்டிலை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆச்சாரியா ஜே.பி. Kripalini, United Province General, requested Dr. Sachidananda Sinha to take the chair as temporary chairman. ஸோ அதே ஃபஸ்ட் மீட்டிங்கில் ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி என்ன பண்ணுறாங்க, டாக்டர் சச்சிதானந்தன் சின்ஹாவை டெம்பரவரியாக சேர்மனாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. The final meeting was held on 24th January 1950 with the title of Signing of the Constitution. And Dr. Rajendra Prasad was the chairman of the debate. ஸோ ஃபைனல் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா 24th January 1950, நம்மளுடைய ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி 2 days. ஸோ அப்போது எல்லோரும் ஒன்றா சேர்றாங்க. இதுடைய டைட்டில் என்ன டைட்டில் அப்படின்னா சைனிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்கு சைன் பண்ண வேண்டிய இதுதான் வந்து அந்த ஃபைனல் மீட்டிங். இதோடைய சேர்மனாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த ஃபைனல் மீட்டிங்குடைய சேர்மனாக இருந்தாங்க. The Constituent Assembly debated consists of 12 volumes and it was held between 9 December 1946 to 24th January 1950. ஸோ இந்த Constituent Assemblyயோட டிபேட்ஸ் மொத்தம் 12 வால்யூமில் இருக்குது. அந்த 12 வால்யூம் ஆஃப் டிபேட்ஸ் வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 9 December 1946 தொடங்கி 24 January 1950 வரைக்கும் 12 வால்யூம்ஸ் ஆஃப் டிபேட்ஸ் வந்து இருக்குது. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்கிறது இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். த மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிராஃப்டட் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை யார் டிராஃப்ட் பண்ணினாங்க, அதாவது எழுதினாங்க, ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணுச்சு. த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் 9th December 1946. இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ அசம்பிள் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா 9 December 1946 அசம்பிள் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ தான் நடக்குது. அண்ட் ரீஅசம்பிள்ட் ஆஃப்டர் பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் ஆஸ் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார் தி ரிமைனிங் இந்தியா ஆன் 14 August 1947. தென் அவங்க அடுத்து ரீஅசம்பிள் ஆனது எப்போ அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது இல்லையா, பிரியும் போது அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய நம்ம பாகிஸ்தானை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை இதை நம்ம இது பண்ணது 14 August 1947 அவங்க ரீஅசம்பிள் ஆகிறாங்க கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. The members of the provisional legislative assemblies indirectly elected the members of the constituent assembly. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மக்களை மெம்பர்ஸ் வந்து யார் எலெக்ட் பண்ணினாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்து இன்டைரக்டாக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க. நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட்ன்றது தெரியும், மக்களே வந்து போய் ஓட்டு போட்டு அது டைரக்ட். மக்கள் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ஓட்டு போடுறது இன்டைரக்ட்னு சொல்கிறோம்.
The Constituent Assembly was composed of members along the line suggested by the plan proposed by the Committee of the British Cabinet, also known as Cabinet Mission. நம்ம அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கான்ஸ்டிடியூஷனை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் யாருடைய பிளான் படி இந்த இது பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கேபினெட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த பிரிட்டிஷ் கேபினெட்டுடைய கமிட்டி மெம்பர்ஸ் கொடுத்த கைட்லைன்ஸை வச்சு, பிளான்ஸை வச்சு இவங்க வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு, இந்த பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு கேபினெட் மிஷன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா February 1948 எடுத்த ஃபோட்டோகிராஃபி. சம் மெம்பர்ஸ் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க. சீட்டட் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து பார்த்தா மாதவ ராய், மாதவ ராய் இருக்கார், சையத் முகமது ஷாதுல்லா இருக்கார், டாக்டர் B.R. அம்பேத்கர், சர் அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அண்ட் சார் B.N. ராவ் ஆல்சோ இந்த பிக்சர் ஆர் ஸ்டாண்டிங் ஃப்ரம் லெஃப்ட். இவங்கெல்லாம் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க பெஞ்ச் சேர்ஸில். நின்றுட்டுருக்கிறவங்கள லெஃப்ட்லேருந்து சொல்கிறாங்க. S.N. முகர்ஜி, ஜுகல் கிஷோர் கண்ணா அண்ட் கெவல் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களாம் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்காங்க. According to this plan, provisions and princely states or group of states were allotted seats proportionally to their respective population, roughly in the ratio of 1:1 million. So அந்த பிளான் படி, அந்த கேபினெட் மிஷன் பிளான் கொடுத்தது இல்லையா, ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸில் இருந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இங்கே ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருந்தக்கூடிய பிளேசஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றது ஆட்சியாளர்கள், அந்த ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்த இடங்கள் தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சீட்ஸ் வந்து எந்த ப்ரொபோர்ஷனல் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1:1 மில்லியனில் அவங்க சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. த ப்ரொவிஷன்ஸ் வேர் டு எலெக்ட் 292 மெம்பர்ஸ், வேர் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் டு சென்ட் அ மினிமம் ஆஃப் 93 சீட்ஸ். ஸோ இதன்படி அந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 292 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியிருந்தது. அண்ட் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 93 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க. த சீட்ஸ் ஆஃப் ஈச் ப்ரொவின்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் 3 மெயின் கம்யூனிட்டிஸ். இந்த 93 சீட்ஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு 3 கம்யூனிட்டிக்கு வந்து இதை ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்க. எந்தெந்த கம்யூனிட்டினா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் 6 இன் ப்ரொபோர்ஷன் டு த ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன்ஸ் இன் தட் ப்ரொவின்ஸ். அந்த இடத்துல, அந்த ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் 6 அந்தந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை அலாட் பண்ணுறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் கம்யூனிட்டி இந்த ப்ரொவின்ஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்டட் their representatives by the method of proportional representative with a single transferable vote. ஸோ இங்கேருந்து செலக்ட் பண்ணி போயாச்சு. அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ், தனக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் இல்லையா. ஸோ ரெப்ரசன்டேட்டிவை இவங்க இன்டைரக்டாக வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க ஓட் போடுற மாதிரி இதை வந்து கொண்டு வராங்க. த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வாஸ் டு பி டிட்டர்மைன்ட் பை தி பிரின்ஸ்லி ஸ்டேட் தெம்செல்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு நம்ம அந்த ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்க தான் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டில். ஆனால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்காரங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வந்து அந்தந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸே வந்து டிட்டர்மின் பண்ணாங்க, முடிவெடுத்தாங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் பார்க்க போகிறோம். அதில் நிறைய இருக்குது, அது ஒன்றுனா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், வேர்ல்டுலேயே ரொம்ப நீளமான எழுதப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான். The Indian Constitution is considered to be the longest written constitution in the world. ரொம்ப நீளமான எழுதப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் உலகத்திலே நம்மளோட தான். இட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப். ஸ்டேட்டுக்கு தனியாக என்னென்ன அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. சென்டருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஹேஸ் borrowed provisions from several sources and several other constitutions of the world. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ், இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க பல்வேறுபட்ட சோர்ஸஸ் எல்லாம் வந்து ஆராய்ஞ்சு அதுலேருந்து பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் கண்டெயின் த டீடைல்ஸ் லிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்.
தனிப்பட்ட நபருடைய ரைட்ஸ் என்ன, ஒவ்வொரு சிட்டிசனுடைய தனி சிட்டிசனுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்றத ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸில் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, அவங்க எப்படி லாஸ் எல்லாம் உருவாக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர், ஒவ்வொரு ஆஃபீஸும் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், அந்த ஆஃபீஸுடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எல்லாமே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அ யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இங்கே ரிஜிடிட்டி பிளெண்டுன்னும் போது கலப்படம் சொல்லுவோம், ரிஜிடிட்டின்னும் போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை கலைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஃப்ளெக்சிபிலிட்டினா ரொம்ப ஈஸியாக இதை நம்ம மடக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். Republic in the Indian constitution means the head of the state in India is elected and not the monarch. Republic அப்படின்னா என்னன்னா சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஹெட்டை வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு உண்டான ஹெட்டை நம்மளே செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு மன்னருமா இதை வந்து ஆட்சி பண்ணுறதில்ல. மன்னர் ஆட்சி கிடையாது, சுயேட்சை, சுய ஆட்சி, மக்களால் மக்களுக்காக செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்றது தான் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. சொவர்ஜின் அப்படின்றது வந்து எந்த ஒரு நாட்டுடைய தலையீடோ எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக ஆட்சி செய்கிறது சொவர்ஜின். சோஷியலிஸ்ட்ன்றது பல்வேறுபட்ட மக்கள் இருந்தாலும் கூட ஒரு ஈக்குவலைஸ்டு இருக்கிறது சோஷியலிஸ்ட். செக்யூலர்ன்றது எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றலாம். டெமோக்ராட்டிக்ன்றது நம்மளே ஆட்சி பண்ணிக்கிறோம், நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸை செலக்ட் பண்ணிட்டு. ரிப்பப்ளிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி கிடையாது, சுயமாக நம்மளே வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிறது ரிப்பப்ளிக் அப்படின்றத சொல்கிறது. Sources of Indian Constitution. The primary source of Indian Constitution are as follows. இந்த sources அப்படின்னும் போது என்னென்னா எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறது தான் சோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். The primary sources of Indian constitutions are as follows. The framer of the constitution adopted the features of Indian constitution from several சோர்சஸ். ஸோ நிறைய சோர்ஸில் இருந்து நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கினாங்க. பிரைமரி சோர்சஸ் தட் இன்ஸ்பயர்ட் தி ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்சஸ் என்னெல்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கினவங்க யூஸ் பண்ணினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருந்தது 1935 அதோடைய இது. ஸோ அதுலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், ஃபெடரல்ன்ற போது இந்த சென்ட்ரல் ஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்துக்கிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது உருவாக்கினது அது. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு சில விஷயங்களும் எடுத்துக்கிறாங்க. ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஒரு கவர்னர்னா அந்த கவர்னருடைய ஆஃபீஸ் எப்படி இருக்கும், என்னெல்லாம் ஒர்க், அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. தென் ஜுடிஷியரின்றது ஜட்ஜஸ், கோர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கு உண்டான சர்வீஸ் கமிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது. தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஒரு நாட்டுக்கு எமர்ஜென்சி ஏற்படுதுன்னு போது அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அது. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ், எப்படியெல்லாம் ஒரு நாட்டை வழி நடத்தணும், அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 அடாப்ட் பண்ணாங்க. தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் தான், ஸோ அதை எடுத்தாங்க. தென் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நம்ம இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ் இருந்தாலும் கூட எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதுதான் வந்து நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப்பு, நம்ம கண்ட்ரிக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்றதெல்லாம் இல்லை, நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ரூல் ஆஃப் லா, கேபினெட் சிஸ்டம், அந்த அமைச்சர்கள்லாம் எப்படி இருக்கணும், அந்த கேபினெட் எப்படி அமைக்கிறது, அது எல்லாமே வந்து பிரிட்டன்லேருந்து எடுக்கிறாங்க. தென் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், நம்மளுடைய லெஜிஸ்லேஷன் எப்படி நடக்கணும், அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும், என்னெல்லாம் அங்கே செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் எடுத்தாங்க. தென் ப்ரெரோகேட்டிவ் ரைட்ஸ் அப்படின்றது தனிப்பட்ட சிறப்புகள் என்னெல்லாம், தனி நபருக்கு உண்டான சிறப்புகள் என்னெல்லாம், அந்த மாதிரியான விஷயங்கள் பிரிட்டன்லேருந்து எடுத்தாங்க. ரூல் ஆஃப் லா அப்படின்றது ஆட்சி வந்து எப்படி செய்யணும், அந்த ஆட்சிக்கு உண்டான அந்த லாஸ் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பிரிட்டன்லேருந்து எடுத்தாங்க. தென் யூஎஸ் கான்ஸ்டியூஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது, அதை எடுத்தாங்க. தென் ஜுடிஷியல் ரெவ்யூ, எப்படி வந்து ஜுடிஷியல்ன்றது இங்கே கோர்ட்டு, ஜட்ஜஸ், அதோடைய ரெவ்யூ எப்படி பண்ணலாம் அப்படின்றத எடுக்கிறாங்க. தென் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா எந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கும் அது வந்து
அடிபணிஞ்சு போக வேண்டிய விஷயம் இது இல்லை, அது தனிப்பட்ட முறையில் அது இயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு அம்சத்தை வந்து யூஎஸ்லேருந்து எடுத்தாங்க. தென் இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடெண்ட்டை எப்படி வந்து தன்னுடைய என்ன வகையாக எந்தெந்த முறைகளில் அவரை வந்து அவருடைய போஸ்டிங்லேருந்து எடுக்கலாம். அந்த இம்பீச்மெண்ட் அப்படின்றது அவர் அந்த போஸ்டிங்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் காரணங்களுக்காக அது பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அவருடைய பதவியிலேருந்து எடுக்கணும்னா அதுக்குண்டான லாஸ் என்ன, ஹை கோர்ட் ஜட்ஜு, வைஸ் பிரசிடென்ட் இவங்களெல்லாம் நம்ம அவங்களோட பொசிஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றத யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தோம். ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஐரிஷ் நாட்டிலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். தனிப்பட்ட ஸ்டேட்ஸ்க்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்க எப்படி தன்னுடைய ஸ்டேட்ஸுக்கு தேவையான லாஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க. கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர். இப்போ நம்ம ஃபெடரல் அப்படின்றது சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான அந்த ஸ்ட்ராங்கான சென்டர் கொடுத்தது கெனடியன்ஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கிறாங்க. தென் ரெசிடியூரி பவர்ஸ் வித் தி சென்டர், அதே மாதிரி அந்த சென்டருக்கு உண்டான பவர்ஸ் எல்லாம் என்ன. கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட லாஸ் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்டேட்டுக்கு சொந்தம் எதெல்லாம் சென்ட்ரலுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரயில்வே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்லலாம் ரயில்வேஸ் எல்லாம் இருக்குது, எல்லா ஸ்டேட்லையும் ரயில்வேஸ் இருக்குது. ஆனால் ரயில்வேஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது எந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டரில் இருக்குது, எந்த விஷயங்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை தி சென்டர் அண்ட் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஒரு ஸ்டேட்டு கவர்னரை வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ். அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸுடைய அப்பாயின்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தாங்க. தென் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ், வியாபாரங்கள் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரீடம் அதெல்லாம் வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க. த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது. அந்த 2 ஹவுசஸ் உடைய ஒன்றா சேர்ந்து உட்காந்து அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கிறாங்க. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 சபாஸ் இருக்கு இல்லையா நமக்கு, ஒன்று பெர்மனெண்ட்டு இன்னொன்று வந்து டெம்பரவரி. ஸோ அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இருந்து என்ன ஒர்க் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அதுலேருந்து எடுக்கிறாங்க. தென் வெய்மர் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஜெர்மனியோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்படுதுன்னும் போது அந்த சமயத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்டு, தனி மனிதருக்கு உண்டான அடிப்படை உரிமைகளில் வந்து எப்படி அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, அது அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான லாஸ் மூலயமா அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படாமல் இருக்கலாம் அப்படின்றத ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கிறாங்க. தென் சோவியட் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. நமக்கு அடிப்படை உரிமைகள் மாதிரி அடிப்படை கடமைகளும் கூட இருக்குது. ஃப்ளாகை பார்த்தா விஷ் பண்ணுறது, நேஷனல் ஆந்தம் பாடினா நிற்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சொன்னது சோவியட் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தாங்க. த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் தி ப்ரியாம்பலில் அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோவியட் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கிறாங்க. வேர் பேஸ்ட் ஆன் தி மாடல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர். இங்கே யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது ரஷ்யா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் asserted through 42nd amendment in 1976. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து 42வது முறை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ணும்போது, அதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தப்போ 42nd டைம் சேஞ்சஸ் கொண்டு வரப்போ தான் இதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இதை 1976 பண்ணாங்க. தென் ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்னெல்லாம் எடுத்துக்காங்க அப்படின்னா ரிப்பப்ளிக்ன்றது நம்மளுடைய ஓன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறது, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம வழி நடந்து போகிறது தான் வந்து ரிப்பப்ளிக்குன்னு சொல்கிறோம். தி ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஒரு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த ப்ரியாம்பலில் நம்ம இந்த லிபர்ட்டி அப்படின்றது ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டின்றது எல்லாரும் சமம் அப்படின்றது. தென் ஃப்ரெட்டர்னிட்டி ப்ரியாம்பலில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது யாரை பார்த்து அப்படின்னா ஃப்ரெஞ்சில் இருந்து நம்ம இமிடேட் பண்ணோம். தென் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்னெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன். ஒரு கான்ஸ்டிடியூஷனில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஒரு விஷயத்த புதுசாக சேர்க்கணும், இல்லை இருக்கிற ஒரு விஷயத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும், அந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது அதை எப்படி செய்யணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கிறோம். எலெக்ஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்றது பெர்மனெண்ட் ஹவுஸ். ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸை வந்து எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்றத சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு.
இது எல்லாமே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அந்தந்த சோர்ஸ் மூலியமாக அதே மாதிரி எடுத்து அப்படியே போடாமல் நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அதை வந்து அதை நம்மளுடைய சட்டமாக அவங்க வந்து ஏற்றுனாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் தி ப்ரொவிஷன் ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் provided by the union and recognized by all the states across India. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்கே ஒழிய தனித்தனியாக ஸ்டேட்ஸுக்கு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக சிட்டிசன்ஷிப் கிடையாது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப்பை எல்லா ஸ்டேட்டுமே இந்தியா ஃபுல்லாகவே அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் ஐடென்டிஃபைஸ் தோஸ் ஹூ ஆர் தி லாஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஏன்னா சட்டப்படி இந்த நாட்டை சார்ந்தவங்க யார் அப்படின்றத அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ரெகுலேட்ஸ் த டிட்டர்மினேஷன் அண்ட் அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப்டர் தி அடாப்ஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணது நம்மளுடைய ரிப்பப்ளிக் அப்புறம். ஸோ அப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்ற அந்த ஆக்ட் தான் வந்து ரெகுலேட் பண்ணுது யாரெல்லாம் சிட்டிசன், எப்படியெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை அடைய முடியும் அப்படின்றத நம்ம ஆஃப்டர் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை The Indian Constitution provides for citizenship by birth, descent, registration, neutralization and by incorporation of territory. ஸோ நமக்கு இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படியெல்லாம் சிட்டிசன்ஷிப் ஆக முடியும், நம்ம எப்படியெல்லாம் நமக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்த், பிறப்பு. நம்ம பிறப்பில் நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா தான். டெசன்ட் அப்படின்றது வழியாக நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம் அப்படின்னா அதன்படி நம்ம சிட்டிசன்ஷிப் அடையலாம். தென் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம சிட்டிசன்ஷிப்பை அடையலாம். அண்ட் நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு பகுதியை வந்து நம்ம இந்தியாவோட சேர்த்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக இது இந்தியாவோட இந்த பகுதி சேர்ந்ததுனால ஒரு சின்ன ஒரு இடம் சேர்ந்ததுனால அந்த இடத்தை சார்ந்த எல்லாருமே வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா ஆகிடுவாங்க. ஏன்னா இன்கார்பரேட் பண்ணிட்டோம், நம்மளோட நாட்டில் அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அந்த மாதிரியான இடங்களில் நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவாக நம்ம இருக்க முடியும். நேச்சுரலைசேஷன் அப்படின்றது ஒரு ஃபாரினர் அவர் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவாக ஆகணும்னு விரும்புகிறாரு அப்படின்னா நேச்சுரலைசேஷன் மூலிமா அவர் வந்து அப்ளை பண்ணி நம்மளோட இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை அவங்களால பெற முடியும். The Constitution also provides for renunciation and termination of citizenship under certain circumstances. இப்போ நமக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அங்கீகாரம் நமக்கு இருக்குது. அதை வந்து அவங்க ரீபேக்கும் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் லாஸும் கூட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. நம்மளுடைய உரிமை நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. யூஆர் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. த கான்ஸ்டிடியூஷன் கண்டெய்ன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ரைட்ஸ். ஓவர்சீஸ்னால் வேறு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்கெல்லாம் கூட சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வழியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவை வாங்க முடியும். அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் என்னன்றதும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. The Citizenship Amendment Bill 2015 was introduced in Lok Sabha on 27th February 2015 that amends the Citizenship Act 1955. The citizenship அடையிறது அப்படின்றது Citizenship Act 1955 மூலியமாக தான் நம்ம அடையிறோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க, அதுதான் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2015 பில் பாஸ் பண்ணுறாங்க லோக்சபாவில் 27 February 2015. The Act allows a person to apply for citizenship by registration or naturalization if they fulfill ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாவோ நேச்சுரலைசேஷன் மூலியமாவோ சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கும் சில குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. A person may apply for a certificate of naturalization if they had resided in India or have served the government of India for 12 months immediately preceding the date of application. ஸோ ஒருவேளை இந்த நேச்சுரலைசேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்போ அவங்க அப்ளை பண்ண முடியும்னா 12 மாதம் கட்டாயமாக நம்மளுடைய நம்ம இந்தியாவிலேயே வாழ்ந்துருக்கணும். அண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு 12 months ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்க எப்போ அப்ளிகேஷன் போட்டாங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடி இருந்து 12 months அவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்களோட நேச்சுரலைசேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும். The bill allows the central government to relax the
requirement of 12 months stay or service if extraordinary circumstances exist. ஸோ இப்போ இந்த பில் கொண்டு வந்தாங்க இல்லையா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த 12 மந்த் அவங்க வந்து அடையலை, அப்போ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால அவங்களால அங்கே அந்த 12 மந்த் அவங்களால பூர்த்தி பண்ண முடியல, அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். Parliament controls the functioning of the Council of Ministers and hence it is called as parliamentary system. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க நமக்கு இல்லைங்களா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பார்லிமெண்ட், சட்டமன்றம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பார்லிமெண்ட். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. In a parliamentary system of government, that is, the executive is responsible to the legislature and remains in power only when it enjoys the confidence of the majority legislation. So, parliamentary system of government அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த லெஜிஸ்லேச்சருக்கு எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து அந்த லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ், இப்போ நம்ம சிஎம் பிஎம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பவர் எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெஜாரிட்டியாக அவங்க இது ஓட்ஸ் வாங்கியிருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.